இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் இந்த பாட்டு என்ன இப்படி இருக்கு, இல்லைனா பாட்டு இது தேவையில்லை, இது தூக்கிடுங்க, இது மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் தாண்டி படம் பார்க்கும்போது எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. இது ப்ராபப்ளி ரிசீவ் பண்ண மாட்டாங்க ஒழுங்கா, இது இல்லாமல் இருக்கலாமே, ப்ராபப்ளி இதை சின்னதாக்கிடலாமா, ஃபுல்லாக இது செல்ஃப் அவேர்னஸ். நம்ம பார்த்தா கலாய்ப்போம்ல அப்படின்ற ஒரு இடம் கூட இருக்குல்ல. இல்ல கலாய்க்கிறது இல்ல, யூ நோ வாட் ஐ அம் சேயிங். இது நமக்கு இது ஒட்டுமா நம்ம பார்த்தோம்னா. இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓடிடியில் பார்த்தேன், ஒரு த்ரில்லர். அப்போ பேர் சொல்லலாம், சொல்லுங்க. டிஎன்ஏ. ஓகே. எனக்கு அந்த படம் பிடிச்சது, நல்லா செமையாக இருந்தது. ஹியூமன் எமோஷன்ஸ் அந்த படத்தில் தேவையில்லாமல் 2 பாட்டு வந்தது. நான் அந்த டைரக்டர்கிட்டையும் சொன்னேன், எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண லைக் வி ஹேவ் an opportunity ஒரு அந்த ஐட்டம் நம்பரும் ஓப்பனிங் அந்த சரக்கு பாட்டும் கரெக்ட்ல. எனக்கு அந்த 2 பாட்டுமே ஒட்டல. இப்போ அந்த பாட்டு எல்லாமே இந்த படம் நல்லா இருந்திருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இதே விஷயம் நான் படம் எடுக்கும்போது ஒரு பாட்டுக்கும் வந்ததுன்னா எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஸோ சி யார் தெரியுமா, இது யாரோ ரீசெண்டாக சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு மறந்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், பாலாஜி எப்போ படம் ரிலீஸ் அப்படின்னும் போது நானி அந்த கமெண்டேட்டர் அவர் சொன்னார், படம் நான் 14th ரிலீஸ் அப்படி சொன்னேன். அவர் சொன்னார், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா அவர் அவ்வளோவா படம் பார்க்க மாட்டார், நான் இந்த படம் பார்க்குறது ஏன்னா நீங்கள் ரொம்ப கம்மி தப்பு பண்ணுவீங்கன்னாரு. நான் இதை கூல் காம்ப்ளிமெண்ட். ஸோ ஆப்வியஸாக பண்ணுற சில தப்புகள் நான் அவாய்ட் பண்ணேன். ஐம் நாட் சேயிங் ஐ ஒன்ட் சி, ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு கம் பேக் அண்ட் டு திஸ் இன்டர்வியூ அண்ட் சே நீ அன்னைக்கு இப்படி சொன்னீங்க. சரி, we made a very honest sincere attempt. all of தப்பு பண்ணாம இருக்க முயற்சி பண்ணிருக்கேன். இத மீறி ஏதாவது தப்பு இருக்குன்னா yes I will accept. ஆமா ஐயோ தப்பு பண்ணிட்டேன். with respect to வீட்ல விசேஷம், I felt we shot the film in 42 days. if we would have shot the film in 52 days also, எங்க ப்ரொடியூசர் என்ன கேள்வி கேட்டிருக்க மாட்டார். because that film made so much money in OTT. அந்த டைம்ல OTT was different. ஸோ ஆனால் எனக்கு அப்போ தெரிஞ்ச சினிமா என்ன, ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், சீக்கிரம் முடிச்சிடணும், சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படி. இப்போ எனக்கு தப்பு தெரியுதானா, தெரியுது. நாங்கள் பெட்டராக அதை எடுத்துருக்கலாம். நான் பெட்டராக எழுதினேன், அது இந்தியோட பெட்டராக எழுதினேன். நான் ஒழுங்காக எடுக்கல, ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன். ஒரு சின்ன படமாக செவராக காமிச்சு எடுத்துட்டேன், இப்படி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இதை கரெக்ட் பண்ணி நான் என் அடுத்த படத்தை நான் செமையாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது தான் கருப்பு. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் கிடைக்கும் போது அது பாசிபிள் ஆச்சு. ஸோ ஐ மேக் கம்மி மிஸ்டேக், பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி. ஐ வாண்ட் டு at least I strive to make a little less. and அது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு ஜர்னி தான். yes correct. போக போக அடுத்த படத்துல இன்னும் ஒரு தப்பு கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இன்னும் போக போக true இல்ல.